ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மணமணக்கும் ஓட்டு மாவு எப்படி வீட்டில் தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். இது திசைன்வேலை, திருநெல்வேலி, உடன்குடி சைடுகளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் அல்லது ஒரு டிஃபன்னு சொல்லலாம். இது எதை வச்சு நம்ம தயாரிக்கிறோன்னா அரிசி மாவில் இதை செய்கிறோங்க. நார்மலாக எந்த அரிசி மாவு, ஒரு பச்சரிசி மாவு நீங்கள் வீட்டில் தயாரிச்சதாக இருந்தாலும் சரி, கடையில் உள்ள ரெடிமேட் மாவாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் அந்த நைஸாக திரிச்ச மாவோட கொஞ்சம் பெரிய மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இடியாப்ப மாவை விட உங்களுக்கு வெள்ளை புட்டு மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கடையில் உள்ள புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வீட்டில் பச்சரிசியை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு, ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் பத்தாது, 3 மணி நேரம் ஊற வச்சு நல்ல நிழல்ல உணர விட்டு திரிச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி. இதை வறுத்து தான் நம்ம தயாரிக்கணும். நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு நல்ல ஒரு பெரிய தேங்காயில இருந்து பால் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தலைப்பால் மட்டும் எடுத்துக்கணும். 2வது பாலெல்லாம் தேவையில்லை, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் நெய், ஒரே ஒரு முட்டை போதும். 350 கிராம் மாவுக்கு ஒரு முட்டை யூஸ் பண்ணுறேன். சர்க்கரை ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்புல யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாவை வறுத்தணும். வறுத்த பின்னால் தான் நம்ம மற்றதெல்லாம் கலந்துக்க ஆரம்பிக்கணும். கடையில் வறுத்த மாவாக இருந்தாலும் நம்ம திரும்ப வறுத்துட்டே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ரெடிமேட் மாவு, இடியாப்ப மாவு, புட்டு மாவு வறுத்த மாவாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வறுத்துட்டு செய்யலாம். லேசாக வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. முதல்ல வறுக்கையில் கலரெல்லாம் மாற வேண்டியதில்லை. நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்க, இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ மாவை எடுத்துடலாம். இப்போ இந்த வறுத்த மாவை தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதில் அந்த ஒரு முட்டையை போட்டுக்கோங்க. ஒரு முட்டையை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னு நீங்கள் முட்டையை அடித்து அதில் மாவை போட்டு கிளறிக்கிட்டாலும் சரி. முட்டையை லேசாக பீட் பண்ணிவிட்டு மாவு போட்டுக்கலாம். ஒரே ஒரு முட்டை தான். உங்களுக்கு முட்டை வாடையெல்லாம் ரொம்ப இருக்காது. முட்டை ரொம்ப வாடை அடிக்குமோ அப்படின்னு பார்க்காதீங்க. முட்டை வாடையே இருக்காது. தேங்காய் வாசம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை மாவோட கலந்த பின்னால நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கட்டியான முதல் பால் மட்டும் எடுத்தால் போதும். 2வது பால், 3வது பால் வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சோறு, கீ ரைஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கட்டியான முதல் பால் மட்டும் ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம புட்டு மாவு விறகுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது நம்ம ஊற்றுற தேங்காய் பாலுக்கு தகுந்தாப்புல மாவில் ஈரப்பதம் இருக்கும். சில தேங்காய்க்கு கொஞ்சம் அதிக அளவில் பால் கிடைக்கும். எப்போதுமே தேங்காய் பால் எடுக்கையில் ஒரு டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணி விடுறதை விட வெதுவெதுப்பான வெந்நீர் விட்டு தேங்காய் பால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பால் கிடைக்கும். தேங்காய் பால் இப்போ எல்லா பாலையும் சேர்த்துடுங்க. நல்ல ஒரு பெரிய தேங்காயிலேருந்து பால் எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல்லாக போட்டு நல்லா கிளறி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வைக்கலாம். இந்த ஓட்டு மாவை ஒரு நல்ல இரும்பு சட்டிலையோ அல்லது ஓட்டு சட்டிலையோ தான் வறுப்பாங்க. இப்போ நம்ம இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வறுக்கலாம். இது திருநெல்வேலி சைடுகளில் உங்களுக்கு ரெடிமேடாக செஞ்சு விற்பாங்க. ஆனால் நீங்கள் நிறைய பெரிய பெரிய பேக்கெட் அளவில் வாங்கணும். நம்ம இதில் கொஞ்சம் கம்மியாக வீட்டில் செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்ல கிளறியாச்சு. இப்போ மாவை போட்டு வறுக்க வேண்டியதுதான் வேலைங்க. இதில் வேறு எந்த ப்ராசஸும் இல்லை. மாவை மிதமான சூட்டில் வறுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தீ ரொம்ப ஃப்ளேம் ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, ரொம்ப குறைவாகவும் வச்சிடாதீங்க. அதிகமாக வச்சிங்கன்னா அடியில் உள்ள மாவு மட்டும் முருகிடும். ரொம்ப கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துடும். மோர் தென் 1 hour எடுத்துடும். உங்களுக்கு 1 hourக்கு மேலே எடுக்கையில் அந்த தேங்காயில் உள்ள தேங்காய் எண்ணெயெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப உங்களுக்கு எண்ணெய் பதம் வந்துடும். அந்தளவு வேண்டாம், மிதமான தீயில வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க. முதல்ல அதில் உள்ள ஈரப்பதெல்லாம் போகணும். ஈரப்பதெல்லாம் போன பின்னால் தான் மாவு நமக்கு தயாராக ஆரம்பிக்கும். மாவு மணலாக ஆகணும். மணல் கலர்லேயும் ஆகணும், மணல் மாதிரி பதத்துலேயும் ஆகணும். அதுதான் அது பக்குவங்க. இது நான்ஸ்டிக் பாத்திரங்கிறதுனால ரொம்ப கைவிடாமலாம் கிளறலை. அப்படியே போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டு கிளறிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தீயை கூட்டி வச்சிட்டிங்கன்னா கைவிடாமல் தான் கிளறணும். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அல்லது டிஃபன் சொல்லலாங்க. குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சும் கொடுத்து விடலாம். இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சில பேர் இதுலேயே வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நான் வறுத்திருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்பதமே போக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வறுக்கணும். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 25 நிமிஷம், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மணல் பதத்தில் வந்திருக்கு. இன்னும் பக்கம் ஃபுல் பதம் வரலை.
நல்ல முக்கால் பதம் வந்த பின்னால தான் நம்ம நெய் சேர்க்கணும். இப்போ பாருங்க, ஒரு 40 நிமிடம் ஆயிட்டு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். மொத்தம் 2 அல்லது 3 ஸ்பூன் நெய் போதுங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அது எல்லா இதுலயும் அந்த மாவு ஃபுல்லா படுற மாதிரி கிளறி விட்டுட்டு அடுத்த ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 45 நிமிடம் ஆயிட்டுங்க. இந்த அளவுக்கு தயாராயிருக்கு. இப்போ அடுத்த ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது நீங்க கைப்படாம கிளறி வச்சுக்கிட்டீங்கன்னா 6 மாசம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. நல்ல டேஸ்டும் குறையாது, வாசமும் குறையாது. அவ்வளோ நல்ல டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. இதுக்கு நிறைய ஐட்டங்களோ அல்லது ஹார்ட் ஒர்க்கோ பண்ண வேண்டியதில்லை. வறுக்கிறது மட்டும்தான் வேலை. அதுவுமே நீங்க மிதமான தீயில வச்சீங்கன்னா அப்படியே போட்டுட்டு வேலை பார்க்கலாம். நம்ம இப்போ கடைசியில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் நான் மொத்தத்தில். கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் ஆச்சுங்க இது. பாருங்க, இப்போ நல்லா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். ஏன்னா அந்த சூட்லயே இருந்தா இன்னும் உங்களுக்கு முறுக்கிடும். இப்போ நல்லா ஆறின பின்னால நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்தாப்புல சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சில பேர் சுகர் பேஷண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம சர்க்கரை இல்லாம கூட வச்சுக்கலாம். அந்த மாவே ரொம்ப வாசமா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. நான் இங்க ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன் நான். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுல சேர்த்துக்கோங்க. இதை ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 6 மாசம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸை ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.